துருக்கியில இருந்து ஒரு பிரம்மாண்டமான கப்பல்ல தேவையான பொருட்கள் காசாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இது எகிப்தினுடைய துறைமுகத்தை சற்று முன்னால் வந்து அடைந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இதற்குள்ளாக 871 டன் மனிதாபிமான உதவிகள் இருப்பதாகவும் 300 மின் உற்பத்தி இயந்திரங்கள், அதாவது ஜெனரேட்டர்கள், 300 ஜெனரேட்டர்கள் இருப்பதாக சொல்லப்படுது. கரண்ட் எடுக்கிறதுக்காக அனுப்பி இருக்கிறாங்க. அதே போன்று மொபைல் கழிவறைகள், டாய்லெட்டுகள் 20 இருப்பதாக சொல்லப்படுகிறது. 10,460 கூடாரங்கள், தற்காலிக கூடாரங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. 14,350 போர்வைகளும் அனுப்பப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் துருக்கி இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் ட்ரம்பினுடைய மத்திய கிழக்குக்கான தூதுவர் ஓரிரு நாட்களில் காசாவுக்கு செல்ல இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கடந்த 3 தசாப்தங்கள்ல முதல் தடவையாக காசாவுக்கு செல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் ஒருவருடைய தூதுவராக இவர்தான் இருக்க போகிறார். காசாவினுடைய நிலைமைகளை சென்று அவர் பார்வையிட போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நெட்சாரிம் காரிடோர் வழியாக அவர் பல விவகாரங்களை பார்க்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், இந்த ட்ரம்பை வந்து அனுமானிக்க முடியாது. ஒருபுறம் காசாவிலிருந்து மக்களை எல்லாம் வெளியேற்ற போறேங்கிறாரு, மறுபுறம் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அழைச்சி நீங்க வரும்போது சந்திங்க, 2 ஸ்டேட் டபுள் ஸ்டேட்டை பத்தி பேச வேண்டி இருக்கிறது, பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பது தொடர்பாக பேச வேண்டி இருக்கிறது என்கிறார்.